தொடரும் அனுரவின் வேட்டை, அடுத்தடுத்து சிக்க போகும் முக்கிய புள்ளிகள், பலரை காட்டி கொடுத்த சைமா. அனுர அரசாங்கத்தின் பிரபல அமைச்சரின் தங்கையின் கணவன் கைது. மாகாண சபை தமிழ் மக்களுக்கு தீர்வு அல்ல, மணிவண்ணன் சுட்டிக்காட்டு. அதிகாரிகளின் இடையூறுக்கு எதிராக ஜாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் போராட்டம். மகசின் சிறைச்சாலைக்கு போதைப் பொருள் விநியோகிக்க முயன்ற சிறைச்சாலை அதிகாரி அதிரடியாக கைது. செம்மணி மனித புதைகுழியில் எண்பு கூட்டுக்குள் சிக்கியிருந்த மர்ம பொருள். அனுர அரசாங்கத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக மேலும் பல அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் சிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் மலேசியாவில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ரத்மனானையைச் சேர்ந்த சைமா உள்ளிட்ட 3 பாதாள உலக சந்தேக நபர்கள் பல உண்மைகளை அம்பலப்படுத்தியுள்ளனர். அவர்கள் வெளிப்படுத்தும் தகவல்களுக்கு அமைய அவர்களுடன் தொடர்பில் இருந்த மேலும் சிலரும் சிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களுடன் தொலைபேசி தொடர்புகளை பேணிய 10 நபர்கள் குறித்த தகவல்கள் வெளிவரவுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களுக்கு குற்றச் செயல்களை செய்வதற்கு ஒப்பந்தம் வழங்கிய நபர்களையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த குழுவினருக்கு ஆயுதங்களை வழங்கியவர்களையும் எதிர்வரும் காலத்தில் கண்டறிய முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமகால அனுர அரசாங்கத்தின் பிரபலமான அமைச்சு பதவியை வைக்கும் ஒருவரின் உறவினர் நிதி மோசடியின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கேகாலை விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் நேற்று மாலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேகாலை கமுதுகல பிரதேசத்தில் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடியாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த நாட்களில் நடைபெற்ற அரசாங்கத்தின் வாகன ஏலத்தின் மூலம் வாகனம் ஒன்றை வழங்குவதாக கூறி இந்த பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ளவர் அரசாங்கத்தின் பிரபல அமைச்சர் ஒருவரின் மனைவியின் தங்கையின் கணவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் பள்ளந்தெனிய பிரதேசத்தைச் சேர்ந்தவராகும். தான் பெற்றுக்கொண்ட பணமோ அல்லது ஏல வாகனமோ தனக்கு கிடைக்காமையின் காரணமாக குறித்த வர்த்தகர் கேகாலை போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைவாக அமைச்சரின் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விவசாய அமைச்சர் கேடி லால்காந்தவின் சகோதரியின் கணவனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அனுர அரசாங்கத்தில் சட்டம் தன் கடமையை பாரபட்சமின்றி செய்து வருவதாக சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தமிழ் மக்களுக்கு தீர்வு அல்ல, சமஷ்டி தீர்வே எமது நிலைப்பாடு என்று சட்டத்தரணியும் முன்னாள் யாழ்ப்பாண மாநகர முதல்வரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளருமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் ஊடகவியலாளர்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் இழுத்தடிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்படுகிறது. ஆனால் இதில் மாகாண சபை முறைமா வேண்டாம், 11 வேண்டாம் என்றும் தமிழ் தேசியவாதிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேண்டும், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுது. இது தொடர்பாக உங்கள் நிலைப்பாடு? இல்லை, நீங்கள் யாரை சொல்லுறீர்கள் என்றது தெளிவாக இருக்குது. நீங்கள் சைக்கிள் கொம்பனியை பற்றி கதைக்கிறீர்கள். அவர்களுக்கு என்ன நிலைப்பாடு தாங்கள் எடுப்பது, தாங்கள் கதைப்பது என்ன என்பதை அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வேறு நபர்களை விமர்சிப்பதை மட்டும் அவர்களுடைய தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அவருடைய கதையை நான் கணக்கில் எடுக்கப் போவதில்லை. என்னை பொறுத்த மட்டிலே மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட முடியாது, உடனடியாகவே நடத்தப்பட வேண்டும். 2018ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபை பதவியை இழந்திருந்தது. 2017 கிழக்கு மாகாண சபை பதவியை இழந்திருந்தது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அரசாங்கங்கள் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்து வருகிறது. அவர்களை பொறுத்த மட்டிலே இந்த நாடு ஒற்றையாட்சிக்குள் இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே அதிகாரம் சற்று கூட பகிரக்கூடாது. அதிலும் விசேஷமாக தமிழ் மக்கள் எந்த ஒரு பிராந்தியத்தின் மீதும் தங்களுடைய ஆளுமையை அல்லது தங்களுடைய ஆட்சியை செயற்படுத்தக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மாகாண சபை தேர்தல்கள் மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கங்கள் எல்லாம் 2018 ஆட்சியில் இருந்தது மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கவனுடைய கூட்டாட்சி. அந்த அரசாங்கம் வேண்டுமென்று செய்த சதியினாலே அந்த தேர்தல் பொறிமுறையை இல்லாமல் செய்து இன்று நடைபெறாமல் இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்த மட்டும் 13ஆம் திருத்த சட்டத்தில் எதுவுமே இல்லை என்பது நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன்.
13ஆம் திருத்த சட்டம் எங்களுக்கு தீர்வில்லை என்பதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே தமிழ் மக்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த தேர்தலை கட்டாயமாக வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நான் சொல்லவில்லை மாகாண சபை எங்களுக்கு போதும், மாகாண சபையோட எங்களோட உரிமை போராட்டத்தை முடிச்சுக் கொள்ளலாம் நான் ஒரு காலம் சொல்ல போவதில்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொறிமுறையை இயங்க வைக்க வேண்டும். அந்த ஜனநாயக பொறிமுறையை இயங்க வைக்க வேண்டியது கட்டாய தேவைப்பாடு. ஆகவே மாகாண சபை தேர்தல் கட்டாயமாக வைக்கப்பட வேண்டும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். ஜாழ் மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளுக்கு மாநகர ஆணையாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி மாநகர சபை உறுப்பினர்கள் நேற்றைய தினம் அடையாள பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். 45 உறுப்பினர்களை கொண்ட ஜாழ் மாநகர சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் கூட்டு பங்களிப்புடன் குறித்த அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி, தேசிய மக்கள் சக்தி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதன்போது அதிகாரிகளின் இந்த முறையற்ற செயல்பாடுகளினால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் மக்களின் அடிப்படை நலன்களை உரிய முறையில் நிறைவேற்றவும் மக்களை சென்றடையவும் முடியாத இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சபையின் உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மாநகர சபையின் ஊடாக மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அபிவிருத்தி பணிகள் என்பவற்றில் அதிகாரிகள் வேண்டுமென்றே தாமதங்கள் ஏற்படுத்தி வருவதாகவும் மக்கள் பிரதிநிதிகளின் அதிகார வரம்புக்குள் தலையிட்டு முடக்க முற்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. என்னுடைய அனைத்து கட்சி உறுப்பினர்களும், நாங்கள் கட்சி ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இன்றைக்கு அரசியல் வேறுபாடுகளை மறந்து உறுப்பினர்கள் என்ற ரீதியில், ஏன்னா நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டவர்கள், மக்களுக்கான சேவைகளை ஆற்றுவதற்காக வந்தவர்கள். இந்த நிலையிலே மக்களுக்காக சேவை ஆற்ற வந்த பொழுது அதை தடுப்பதற்காக, முட்டுக்கட்டை போடுவதற்காக உத்தியோகத்தர்கள் தரப்பிலிருந்து வேண்டுமென்றோ அல்லது சில நிகழ்ச்சியினரின் அடிப்படையிலோ எங்களுக்கான உதவிகள் மறக்கப்படுகிறது. உதாரணமாக ஆணையாளர் பகுதியில் இருந்து ஒரு உத்தியோகத்தர்களுக்கான இடமாற்றங்களை மேயர் உத்தரவை மீறி, மேயர் சொன்னால் என்ன நான் வழங்க மாட்டேன் என்ற அளவுக்கு இங்கே அந்த சில தேவையான இடமாற்றங்கள் கூட நிறுத்தி வைக்கப்படுகின்றன. கண்ணுக்கு முன்னாலே மேயர் கொடுத்த உத்தரவு லிட்டரை, இந்த உத்தரவை நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்லி ஆணையாளர்களோ, இருந்த ஆணையாளரோ, இருக்கிற ஆணையாளரோ நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். அதை விட ஆளுநரிடமிருந்து வந்த கடிதங்களை செய்வதற்கு கூட ஆளுநரிடமிருந்து கடிதம் வந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நான் என்ன செய்வது, திருப்பி அனுப்புவேன் என்ற அளவுக்கான ஒரு எகத்தாளமான எதேச்சதிகாரமான ஒரு நிர்வாக நடைமுறை ஒன்று காணப்படுகிறது. நாங்க சொல்றது மாதிரி தாட்சியிலிருந்து அடுப்புக்குள்ள விழுந்த கதையாக அங்கே, அதாவது நீங்கள் என்னவாக செய்வீங்கள், உங்களுக்கு மக்களிடமிருந்து கெட்ட பேர் வாங்கி தந்து உங்களுடைய அரசியல், அதாவது எந்த கட்சி அரசியல்வாதிகளுக்காக நாங்களே பேச்ச கேட்க வேண்டும். நாங்கள் 60 வயசு வரைக்கும் இருப்போம், அதற்கு பிறகு பென்ஷன் எடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில், ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிறையில் அடிப்படையிலே நீங்கள் அது சொல்வார்கள், நீங்கள் இந்த வருஷம் இருப்பீர்கள், அடுத்த வருஷம் போகிறீர்கள், நாங்களே உங்களுக்கு பயப்பட வேண்டும் என்றும் கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் மேல்நிலை உத்தியோகத்தர்களின் அலட்சியத்தை மேலும் பயன்படுத்தி சபையின் எடுக்கப்பட்ட 45 உறுப்பினர்கள் நாங்கள் எஞ்சி இருக்கிறோம்னு சொன்னா வெறும் 45 உறுப்பினர்கள் அல்ல, 1,00,000 மக்களுக்கான பிரதிநிதிகளாகத்தான் இங்க இருக்கு. 1,00,000 மக்களுக்கான பிரதிநிதியாக, தலைமை பிரதிநிதியாக இருப்பவர் கௌரவ முதல்வர் அவர்கள் உத்தரவு போட்டால் 1,00,000 மக்களின் ஆணை. அந்த இறமையை மீறும் வகையிலே நீங்கள் செய்யறதெல்லாம் நாங்க செய்யலான்ற அளவுக்கு இவர்கள் இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? எதுக்கு எடுத்தாலும் கேட்டாலும் சேக்குலர் சுட்டுக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் தங்களுக்கு 7 மனுஷம் ஈயத்தை அப்படியும் பூசலாம், இப்படியும் பூசலாம், மேலையும் பூசலாம், கீழையும் பூசலாம் என்ற மாதிரி தங்களுக்கு வேணும்னு சொன்னால் சேக்குலரின் படி செய்வார்கள். தங்களுக்கு பிடிபட போதுன்னு சொன்னால் அது சேக்குலர் இல்லை என்கிறார்கள். அப்படியான செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களது உபசரண செலவு சம்பந்தமான கேட்டபொழுது நாங்கள் சபை முடியும் 10 நிமிஷத்துக்கு முதலே சேக்குலர் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சர் சேக்குலர் கண்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு யூடிஏக்கும் காசு கட்டி, எங்களுக்கும் காசு கட்டி, அவன் நீள காசு ஒரு பயனாளி கேட்ட பொழுது அப்படி ஒரு சேக்குலர் வந்ததே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி
ஈயத்தை அப்படியும் பூசலாம் இப்படியும் பூசலாம். சட்டத்தை வளர்த்து கொண்டு நடக்கின்ற ஒரு என்னது அதிகாரிகள் எதேச்சதிகாரமான ஆட்சி, சபைக்கு என்ன மரியாதை இருக்குன்னு தெரியாதவர்கள் இந்த ஆட்சி, அந்த சபையின் மரியாதை மாண்பு இறமைய தெரியாதவர்கள், அது தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிப்பவர்கள். தூங்குனவனை எழுப்பலாம், தூக்கி கொண்டிருப்பது போல நடிப்பவனை எழுப்ப முடியாது என்பது போல ஒரு கூட்டணியாக மாஃபியாவாக செயற்பட்டு கொண்டு இந்த மாநகர சபையை எள்ளளவுமே குணியளவேனும் கூட இயங்க விடக்கூடாது. மக்களுக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடாது. மேயருக்கோ மற்ற உறுப்பினர்களுக்கோ வட்டார மெம்பர்களுக்கோ எந்த விதமான ஒரு நட்பேரும் வந்துவிடக்கூடாது என்றது அவர்களை. அதாவது சபையை நீங்க போனா போங்க, வந்தா வாங்க, அதை நான் பார்க்கிறதான் சொன்ன மாதிரியான ஒரு செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்றப்பட வேண்டும். இது மாற்றப்பட்டு மக்களுக்கான சேவைகளை ஒரு கை தட்டி ஓசை வராது, இரு கை தட்டினா தான் ஓசை வரும். இருவரும் இணைந்து இந்த சபையை கொண்டு நடத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வாகத்தான் என்றும் யாரையும் குற்றச்சாட்ட விரும்பவில்லை. இதுக்கு பிறகாவது மக்களுக்கான சிறந்த சேவைகளை நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்கின்ற நிலைமையில இருக்கு. ஆனபடியால அந்த நிலைமையை மாற்றி தாசில் பண்றதுக்கான உங்களுக்கு ஓடக்கூடிய இடத்துல இருக்கிற மேயர் உத்தரவை கேரி அவுட் பண்ணி சரியான மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளை மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப் பொருள் விநியோகித்து வந்ததாக கூறப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அதிகாரியிடமிருந்து சுமார் 20 லட்சம் பெறுமதியான 100 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 20 கிராம் கெரோயின் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தெய்வலை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஒருவர் முதலில் கல்கிசை பகுதியில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மெகசின் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதி ஒருவர் வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் போதைப் பொருளை பெற்றுக் கொள்ள வேண்டிய இடம் தொடர்பில் தகவல் வழங்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய குறித்த சந்தேக நபர் போதைப் பொருள் பொதியை பெற்றுக்கொண்டு அதனை பொருளை வனாத்த வீதியில் வைத்து மற்றொரு நபரிடம் ஒப்படைக்க தயாராகி இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்கள பொறுப்பதிகாரி தலைமையிலான அதிகாரிகள் குறித்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது சிறைச்சாலை விளையாட்டு உடையில் வந்த நபர் ஒருவர் சந்தேக நபருக்கு அருகில் சென்று போதைப் பொருள் அடங்கிய பொதியை பெற முற்பட்டுள்ளார். அப்போது மறைந்திருந்த போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சிறைச்சாலை அதிகாரி கடந்த ஜனவரி மாதமே மெகசின் சிறையில் பணியில் இணைந்துள்ளதாகவும் அதற்கு முன்னர் வெளிகடை சிறைச்சாலையில் பணியாற்றியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தங்காளி பெலியத்த பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய குறித்த சிறைச்சாலை அதிகாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து புதிதாக 15 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 11 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 49ஆம் நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று இடம்பெற்ற போது குறித்த மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாணம் நீதவான் லெனின் குமார் முன்னிலையில் நடைபெற்ற அகழ்வுப் பணிகளில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார், ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், நல்லூர் பிரேசபை ஊழியர்கள் அகழ்வுப் பணிகளில் பங்கேற்றனர். இதுவரை மொத்தமாக 539 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் 524 மனித எண்புக்கூட்டு தொகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 516வது இலக்கமிடப்பட்ட மனித எண்புக்கூட்டு தொகுதியின் இடுப்பு பகுதியில் மீட்கப்பட்ட தாயத்து தகடு போன்ற ஒன்றும், மணல் குவியலில் இருந்து ₹1 நாணய குற்றி ஒன்றும் பிற சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 49வது நாளின் இறுதி தற்போது வரை மொத்தமாக 15 புதிய மனித எண்பு தொகுதிகள் சுத்தமிடப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டதுடன் இன்றைய தினத்துடன் மொத்தமாக 539 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக இதுவரை காலமும் கண்டெடுக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே சுத்தப்படுத்தி அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்ட 11 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் இன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் மொத்தமாக 524 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினத்தில் 2 பிறபொருள் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டது. அதாவது
516வது என்ற இலக்கமிடப்பட்ட மனித எண்பு தொகுதியின் இடுப்பு பகுதியிலிருந்து ஒரு இடுப்பு தாயத்து மாதிரியான ஒரு பிறப்பொருள் சான்று பொருள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இன்னொரு ₹1 நாணய குற்றி ஒன்று ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்ட மணல் குவியலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 2 பிறப்பொருள் சான்று பொருட்கள் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டது மொத்தமாக 5 குழந்தைகளின் உடலங்களும் உள்ளடக்கப்படும். இன்றைய தினம் ஏற்கனவே தோண்டி எடுக்கப்பட்ட 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் தோண்டப்பட்ட பரீட்சார்த்த குழி பிரதேசங்களுள் குழி 1லிருந்து ஒரு மனித எண்பு தொகுதியும் குழி 2லிருந்து இன்னொரு மனித எண்பு தொகுதியுமாக மொத்தமாக 2 மனித எண்பு தொகுதியில் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கணக்குகள் எல்லாம் சேர்த்து இது ஏற்கனவே நான் கூறிய மொத்த கணக்குகளுக்கு உள்ளடங்கலாம்.